வணக்கம். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளான இன்று காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தலைவர்களும் காந்தியின் சிலை மற்றும் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதன்படி டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள காந்தியின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர், டெல்லி முதலமைச்சர் அதிஷி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள காந்தியின் சிலை முன்பு வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ராஜ கண்ணப்பன், மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, மு.பே. சாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி, சென்னையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் கடந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து மரியாதை செலுத்திய ஆளுநர் ரவி, மூத்த அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் இன்று முதல்வருடன் இணைந்து மரியாதை செலுத்த வரவில்லை. அதே சமயம் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கப்பட்டது, அமைச்சரவை மாற்றம் ஆகியவை திமுகவில் புகைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்ற காந்தி ஜெயந்தி நிகழ்வில் மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளாதது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற சிவாஜி கணேசன் 97வது பிறந்தநாள் விழாவிலும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்கவில்லை. துரைமுருகனின் இந்த செயல் கட்சி மட்டுமின்றி தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.